எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமா இதை ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியா இருக்க போகுது என்கிற என்னுடைய மெசேஜ் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சேன். நான் போடுற முதல் கையெழுத்திலேயே ஸ்டாலின் ஆட்சியில் விடியல் வந்துச்சு அப்படின்னு சொல்ற மெசேஜ் சென்னை சிட்டியிலிருந்து சின்ன கிராமம் வரை போய் சேரணும்னு தான் அந்த முடிவு எடுத்தேன். தமிழ்நாட்டு பெண்களுக்காக குடும்பத்தில் ஒருத்தன் இருப்பேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் அதான். இன்னைக்கு 900 கோடி முறை விடியல் பேருந்துகளில் பெண்கள் பயணிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி சர்வே எடுக்க சொன்னேன். அதோட ரிசல்ட்டை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மாதம் 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை பெண்களுக்கு இதனால் காசு மிச்சமாகுதுன்னு அந்த ரிசல்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் எதிர்பார்க்காத இன்னொன்று அந்த சர்வேயில் தெரிய வந்துச்சு. இப்படி மிச்சமாகக்கூடிய அந்த பணத்தில் பெண்கள் தாங்கள் விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் எப்போவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டா போதுன்னு நினைப்பாங்க. அப்படி தானேம்மா? ஞாயிற்றுக்கிழமை கூட கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடட்டும் அப்படி தான் நினைப்பீங்க. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெண்களான நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, பெண்கள் பேருந்தில் பயணிக்கிறது இந்த திட்டத்தால் அதிகரிச்சிருக்கு. புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, விடியல் பயணம் திட்டம் வந்த பிறகு பேருந்தில் பயணிக்கிறது, பெண்கள் பயணிக்கிறது 40 விழுக்காட்டிலிருந்து 70 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. நினைச்ச இடத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம என் சகோதரிகள் பயணிக்கிறாங்க. அதிகாரிகள் கூடுதல் செலவினம் என சொன்னாங்க. நான் சொன்னேன், இது செலவினம் இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் பண்ணுற எதையும் செலவா சுமையாக கருதக்கூடாது. நம்ம சகோதரிகள், நம்ம மகள்கள் சுதந்திரமாக பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நாம் செய்கிற முதலீடு இது. இதுக்காக எத்தனை 1000 கோடி ஆனாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லிட்டேன். அடுத்து அமையவிருக்கும் ஆட்சியில் இன்னும் கூடுதலாக பேருந்துகளை வாங்குவதற்கு நாம் திட்டமிட்டு அதை விரிவுபடுத்த போகிறோம். அடுத்து முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 2021 நாம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சது இந்த திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நிறைவேற்ற முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சவால் விட்டாங்க. நான் நிறைவேற்றி காட்டினேன். நிறைவேற்றி காட்டினது மட்டும் இல்லை, திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு வருகிற போது 2000 ரூபாயாக உயர்த்த போகிறேன். இந்த பணத்தை உதவி தொகைன்னு சொல்லாமல் உரிமை தொகைன்னு ரொம்ப பர்டிகுலராக நான் அந்த பேரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு இல்லாமல் மனித சமூகம் இல்லை. அதுவும் இந்தியா போன்ற விவசாயம் நிறைஞ்ச நாட்டில் பெண்கள் தான் அந்த விவசாய வேலையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அது நம்ம வீட்டு பெண்கள் உழைக்கும் உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி யார் எழுந்திருக்கிறா? பெண்கள் தான் காலையில் எழுந்திருக்கிறாங்க. வீட்டை பெருக்கி தெருவில் தண்ணியை தெளித்து சுத்தம் பண்ணுறாங்க. குளிச்சுட்டு டீயோ காப்பியோ போடணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும்.
சமைக்கணும். சமைக்கிறதை விட பெரிய தொல்லை என்ன சமைக்கிறது, ஒவ்வொரு வேளையும் யோசிக்கிறது. அடுத்த தொல்லை பாத்திரம் கழுவுறது. அப்படியே பாத்திரத்தை போட்டு வைக்காம கழுவி அதை கவுத்து சாட்சி வச்சாதான் பல பெண்களுக்கு நிம்மதி. கரெக்டு தானே? இது முடிஞ்சதும் துணியை துவைச்சு காய போட்டு மடித்து வைக்கணும். மழைக்காலம்னா இன்னும் கஷ்டம். அதில் கூட வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் சட்டை பேண்டெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. பேக்கெட்டில் ஏதாவது இருக்கான்னு பெண்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் துவைக்க வேண்டியிருக்கும். வீட்டில் பெரியவங்களையும் கவனிச்சுக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும். எந்த காய்கறி எவ்வளோ விளைவிக்குதுன்னு பார்த்து குடும்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும். மாவு அரைச்சி வைக்கணும், மிளகாய் காய வைக்கணும், தண்ணி பிடிச்சி வைக்கணும், பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க்கு பண்ண வைக்கணும். அடையங்கப்பா, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ வேறு வேலைகளுக்கு போகிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சமூகத்தில் கூலி தொழிலாளராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், அரசு ஊழியரா ஐடி ஊழியரா இருந்தாலும், நான் இப்போ சொன்ன வீட்டு வேலைகள்லாம் இருந்து பெண்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. இவங்க எல்லாரும் ஒரே ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட பல குடும்பங்கள் இயங்காது. எந்த ஆணானாலும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பல பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இதை மாற்றணும். பெண்கள் இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பண்ணுற பங்களிப்பை அங்கீகரிக்கணும் என்று நான் கொண்டு வரப்பட்டது தான் இந்த உரிமை தொகை என்பதை அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். 1000 2000 என்பதை கடந்து ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற நம்ம பெண்களுக்கு இந்த அரசு தரக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் உரிமை தொகை. முடியவே முடியாதுன்னு சொன்ன திட்டம் இந்த திட்டம். ஆனால் இன்னைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு கிடைக்குது. அடுத்து அமையவிருக்கக்கூடிய 2.0 ஆட்சியில் 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயரப்போகுது. தேவைப்படக்கூடிய பயனாளிகள் எண்ணிக்கை கண்டிப்பாக உயரும். இதே போல மற்றொரு திட்டம், புரட்சி திட்டம், புதுமை பெண் திட்டம். பெண்கள் உயர்கல்வியில் சேர்றது, அதுவும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவிகள் கல்லூரியில் சேர்வது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. படிப்புக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் கல்லூரியில் சேர்வது 34 விழுக்காடு அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிப்பை முடித்த பெண்கள் கூட இந்த திட்டத்தால் திரும்ப படிக்க வந்திருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதுபோல திருமணத்துக்கு பிறகு திரும்ப படிக்க வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த திட்டத்துடைய பயண உணர்ச்சி பொங்க பேசுனாங்க. மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இதன் மூலமாக படித்து முன்னேறி இருக்க பெண் பேசுனாங்க. நான் அன்பு மகளை அழைச்சி உச்சி முகந்து பாராட்டி உச்சந்தலையில் முத்தம் கொடுத்து என்னுடைய பேனாவை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்தேன். அந்த காட்சி தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சத்தில் நீங்காமல் பதிச்சு. இதுதான் புதுமை திட்டத்தினுடைய வெற்றிக்கு சான்று. பெண்களுக்கு கணவனை விட கல்விதான் பெருந்துணை என காட்டியிருக்கக்கூடிய திட்டம்தான் புதுமை பெண் திட்டம்.